இந்த வீடியோவில் iBall Compbook M500 லேப்டாப்பை அன்பாக்சிங் மற்றும் ரிவ்யூ பண்ணலாம். இந்த லேப்டாப்போட விலை பார்த்தீங்கன்னா 14,000. நான் இதை 13,000க்கு பேடிஎம் மாலில் வாங்கினேன். இந்த பாக்ஸில் தான் அந்த லேப்டாப் வருது. பின்னாடி பார்த்தீங்கன்னா சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அப்புறம் இந்த லேப்டாப் வந்து இன்டெல் செலிரான் ப்ராசஸரோடு வருது. பாக்ஸை ஓப்பன் பண்ணதும் லேப்டாப் இருக்குது, ப்ளூ கலரில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா லேப்டாப் சார்ஜரும் இருக்குது. அப்புறம் வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், அப்புறம் வாரண்டி கார்டு, அப்புறம் ஒரு இன்ஸ்டாலேஷன் கைடு, HDD SSDயை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு, அப்புறம் அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஃபிக்ஸிங் கிளாம்ப்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா லேப்டாப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு க்ளீனிங் கிளாத்தும் கொடுத்துருக்காங்க. இந்த லேப்டாப்போட வெயிட் பார்த்தீங்கன்னா 1.3 kg. அதனால் எங்கேயா வெளில எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்மையிலேயே வசதியாக இருக்குது. இந்த லேப்டாப்பை பிளாஸ்டிக்கில் செஞ்சுருக்காங்க. இந்த லேப்டாப்பில் கிளாசி ஃபினிஷும் இருக்குது, அதனால் ரெஃப்ளெக்டிவாக இருக்குது. லேப்டாப்போட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் போர்ட், USB 3.0 போர்ட், அப்புறம் ஒரு மினி HDMI போர்ட். அப்புறம் லேப்டாப்போட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ SD கார்ட் ஸ்லாட், 128 GB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக், அப்புறம் 2 USB 2.0 போர்ட், அப்புறம் ஒரு லேண்ட் போர்ட். லேப்டாப்பில் 0.3 மெகாபிக்சல் வெப்கேமும் இருக்குது. அதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்வேன் நான். அப்புறம் 4 LED இண்டிகேட்டர்ஸும் கீபோர்டுக்கு மேலே இருக்குது. லேப்டாப்போட கீழ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அதோட குவாலிட்டி வந்து ஓகேன்னு சொல்வேன், ஆனால் அது பெஸ்ட் கிடையாது, ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்வேன். இங்கே பார்த்தீங்கன்னா HDD ஆர் SSD இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஸ்லாட் இருக்குது. லேப்டாப்போட கீபோர்டு நல்லா ரெஸ்பான்சிவாகவும் இருக்குது. அப்புறம் கீ ட்ராவலும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அப்புறம் இல்லை இந்த கீபோர்டில் நம்பர் பேட் இல்லை. அப்புறம் இல்லை ஃபங்க்ஷன் கீ ஷார்ட்கட் கீஸும் இருக்குது. இந்த லேப்டாப்போட டச் பேடில் மல்டி டச் கெஸ்டர் சப்போர்ட்டும் இருக்குது. லேப்டாப்போட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 14 inch ஃபுல் HD IPS டிஸ்பிளே. அப்புறம் வியூங் ஆங்கிள்ஸ் நல்லாயிருக்கு, கலர்ஸும் நல்லாயிருக்கு. நார்மல் யூசேஜ்க்கு, அதாவது மூவிஸ் பார்க்குறதுக்கு, வீடியோஸ் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. இந்த லேப்டாப் இன்டெல் செலிரான் N3350 ப்ராசஸரோடு வருது. இது பார்த்தீங்கன்னா டியூவல் கோர் டியூவல் த்ரெட் ப்ராசஸர். இதோட பேஸ் கிளாக் பார்த்தீங்கன்னா 1.1 GHz, அப்புறம் பூஸ்ட் கிளாக் வந்து 2.4 GHz. இந்த லேப்டாப்பில் 4GB ரேம் இருக்குது. அப்புறம் இன்டெகிரேட்டட் இன்டெல் HD கிராஃபிக்ஸும் இருக்குது. அப்புறம் இந்த லேப்டாப்போட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்வேன். அதாவது பேசிக் யூசேஜுக்கு நல்லாயிருக்கு, அதாவது இன்டர்நெட்டை ப்ரௌஸ் பண்ணுறதுக்கும் அப்புறம் மூவிஸ் ஆர் வீடியோஸ் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு. சில டைமில் அங்கே இங்கே லேப்டாப்பை லேக் ஆச்சு. இந்த லேப்டாப் 32 GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடு வருது. அதில் வந்து நீங்கள் 17 GB யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லேப்டாப் Windows 10 ஹோம் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோடு வருது. இதோட பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 50% பிரைட்னஸோட யூஸ் பண்ணால் 4.5 to 5 hours வரைக்கும் பேட்டரி லைஃப் வருது. நீங்கள் ஒரு பேசிக் யூசேஜ் லேப்டாப்பை பார்க்குறீங்கன்னா 15,000க்குள்ளே, அப்படி இல்லைனா ஒரு செகண்டரி லேப்டாப் பேசிக் யூசேஜ்க்கு வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த லேப்டாப்பை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. என் பேர் யோகேஷ். இது டெக் ஃபோன் கேஜெட்ஸ் தமிழ்.